அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் அற்புத ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தக்கூடிய அற்புத ராஜாங்கத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நாமெல்லாம் அறிந்து கொள்ளும் வகையில் பல சம்பவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான வாழ்வியலில் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத் முகத்தஸில் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். மாஷா லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானமும் பூமியும் அதில் உள்ள அனைத்து அதிகாரமும் ஆட்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரியது. காரணம் அவன் தான் ஹாலிகுல் ஆலமீன். அல்லாஹ் தவிர வேற ஹாலிக்கு யாரும் கிடையாது. இப்போ வானலோகத்திலேயோ ஊலோகத்திலேயோ எந்த ஒரு மாசிவல்லா, ஒரு கைருல்லா, ஒரு ஷெய், ஒரு வஸ்து இருந்தாலும் அதனுடைய ஹாலிக்கு யாரு? அல்லாஹ் தான். அப்ப ஹாலிகுல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் பூமா நபிகள் நாயகத்துடைய அற்புதமான ராஜாங்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துக்கு இக்தியார் கொடுத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் முக்தாரா ஆக்கி வச்சிருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முக்தாருல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் நாயகமான் அவர்கள். மாஷா அல்லாஹ் இதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா நடத்தியிருக்கிறான். அவைகளில் ஒன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு பல பாகங்களிலும் இஸ்லாமுடைய தாவத்து நாயகத்துடைய சஹாபாக்கள் கொண்டு போகும்போது அந்த காலத்துல ஒரு குட்டி ராஜா இருந்தாப்புல, தமிழ்ல சிற்றரசர்னு சொல்றது. குட்டி ராஜா ஒரு சின்ன ஒரு பாதிக்கு அரசராயிருந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆள். அதி இப்னு ஹாத்தம்னு பேர், அவர் பேர். அந்த நபர் கிறிஸ்துவ கொள்கையில் உள்ளவர், அவர் கிறிஸ்துவர். அந்த கிறிஸ்துவ அதி இப்னு ஹாத்தம்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி ராஜா தன்னுடைய அரண்மனையில் உள்ள தன்னுடைய சேவகர்களுக்கு, தன்னுடைய ஹுத்தாவுகளுக்கு அந்த ஆள் என்ன சொல்லி வச்சிருந்தாப்புல, இந்த மாதிரி மக்காவில் ஹாத்தம் நபி வெளியாகி அவங்க தாவத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம். கிறிஸ்துவத்துக்கு எதிராக அவங்க என்ன அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் தான் மாபூத், அல்லாஹ்வுடைய ஹாத்தம் ரசூல் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிஷாரத்து நற்செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அவர்களுடைய சஹாக்கள் பல இடங்களுக்கும் பல பாகங்களுக்கும் அவங்களோட அந்த தீனை கொண்டு போய் தாவத்தை செய்கிறாங்களாம். நம்ம ஏரியாவுக்கு ஏதாவது அப்படி ஒரு செய்தி வந்தால் எனக்கு உடனே சொல்லுங்க, நான் என்ன அந்த மார்க்கம் நம்ம ஊருக்குள்ள வாரத்துக்கு முன்னாடி நான் ஊரை விட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த ஆள் சிற்றரசர் தானே, குட்டி ராஜா தானே. அந்த மனுஷனுக்கு என்ன அல்லாஹ் கல்புல போட்டான் போல. சிற்றரசர் இல்லை, எந்த கொம்பனும் எந்த பெரிய சக்கரவர்த்தியும் எதிர்க்க முடியாது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை யார் என்ன எதிர்த்தாலும் அவன் தோத்து போறது சத்தியம். மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய நாளின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக் காலத்தை சரண்டர் ஆவாப்புல, அது ஹக்கு.
அப்போ அந்த ஆள் சொல்லி வச்சிருந்தாப்புல, அந்த ஹாத்தம் நபியுடைய மார்க்கம் என்ன, நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்னா அவங்களோட பேச்சை கேட்டுனா கிறிஸ்துவ மதத்தை விட்டு அவங்களோட மார்க்கத்துக்கு நான் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதீபுன் ஹாத்தம்ங்கிற அந்த குட்டி ராஜா சிற்றரசர் கிறிஸ்துவர் சொல்லி வச்சிருந்தார். ஒரு நாள் அவருடைய சேவகர்கள் ஹுத்தாம்கள் வந்தாப்புல, அரசரே, இந்த ஹாத்தமு நபி அவர்களுடைய தீன் என்ன, நம்ம ஊர் பக்கத்தில் ரொம்ப நியர்பையில் வந்துருச்சு, இன்னும் ஓரிரு தினங்களில் நம்ம ஊருக்குள்ள என்ன அந்த கொள்கை வந்துடும். அவங்கெல்லாம் அந்த ஹாத்தமு நபியுடைய தோழர்கள் சஹாபத்து உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசம் பார்த்த கேட்ட உடனே மக்கள் கூட்டம் கூட்டமாக அவங்கள்ட்ட போய் என்ன ஹாத்தமு நபியுடைய தீனை கபூல் செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏற்கனவே அவனுக்கு வயத்தை கரைச்சிக்கு தெரிஞ்சு, இதை வேற கேட்ட உடனே என்ன உடனே பொட்டி படுக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வேலை வேணுச்சா தன்னுடைய அந்த குட்டி ராஜா அவருக்கு உள்ள அந்த படை பட்டாளம் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு என்ன ஷாமுக்கு என்ன போய் அங்கே கிறிஸ்துவ ராஜ்யம் பெரிய லெவலில் கிறிஸ்துவ நிறையா உள்ள இடம், அங்கே போய் நம்ம குடியேறிடலான்னு சொல்லி அதீபுன் ஹாத்தம் ஷாமுக்கு பொட்டியை கட்டிட்டாப்புல. பொட்டியை கட்டிட்டு போனால் அவசரத்தில் அவருக்கு ஒரு சகோதரி சிஸ்டர் உண்டு, அந்த சிஸ்டரை விட்டுட்டு போயிட்டான் மனுஷன். பொட்டி சட்டியெல்லாம் கட்டிக்கிட்டேன்னா பங்களாவே தூக்கி பேத்துக்கிட்டு போற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பொருள் இல்லாமல் எடுத்தாரு. முக்கியமான பொருளை கூட பிறந்த சகோதரிய மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சஹாபத்து பட உள்ளக போனாங்க. இஸ்லாமா மசாலா என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாம் பற்றி சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவங்க எல்லாரையும் கைது பண்ணி கண்மணி நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுக்கு மதீனா முனவரா கொண்டு வந்துட்டாங்க. இந்த அதி இப்னு ஹாத்தமுடைய சிஸ்டர் சகோதரி அந்த மனுஷன் என்ன அந்த கைதிகளில் ஒரு ஆளாக வந்திருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் பல ஊர்களில் போய் தாவத் செஞ்ச அந்த முறைகளை எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி அதி இப்னு ஹாத்தமுடைய அந்த ஊருக்கு போக முன்னாடி அந்த ஆள் என்ன எஸ்கேப் ஆகிட்டாப்புல, பொட்டி சட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஷாமுக்கு போயிட்டாப்புல நாயகமே அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களாம் கொண்டு வந்திருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அப்போ அவங்களுக்கு நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் நன்மாராய நாயகம் திருவாக்கு சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் கைதியாக கொண்டு வந்துக்கிறத காட்டும்போது கைதிகள்லாம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ஒரு பக்கத்தில் வச்சிருக்குது. அப்போ இந்த அதி இப்னு ஹாத்தமுடைய சகோதரி இருக்கிறாப்புல. அந்த மனுஷி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது சொன்னிச்சு, நாயகமே, அல்லாவோட ரசூல்லாம் சொல்லலை, என் ரசூலை ஏற்றுக்கலே, நாயகமே, நான் நாயகமேன்னு சொல்கிறேன். அந்த மனுஷன் என்ன நாயகத்துறை தேவி திருநாமத்தை சொன்னிச்சு, நாயகமே இது மாதிரி என்ன எனக்கு வாப்பா இல்லை அம்மா இல்லை தாய் தாப்பெல்லாம் போயிட்டாப்புல, பாப்பா அம்மாலாம் ஒத்தரையில் உலகத்தோடு போயிட்டாப்புல, எனக்கு இருந்த ஒரே உறவு இந்த சகோதரன் தான். என் சகோதரன் என்ன அவரோட குடும்பமும் அவரை படையாட்களும் பத்திரமா போய் சேர்ற விஷயத்தில் என்ன ரொம்ப கண்ணுக்கு அர்த்தமாக இருந்து என்ன மிஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல நாயகமே. அதனால் என்னை என் குடும்பத்தோடு சேர்த்துருங்க, என்னை என் குடும்பத்தோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி செய்யுங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி கண்மணி நாயகத்திட்ட அந்த அதி இப்னு ஹாத்தமுடைய சகோதரி சொன்னாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அவர்கள் எதுவும் ஜவாபு சொல்ல நாயகம் கடந்து போயிட்டாங்க. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் நாயகம் அதுபோல் அந்த அதி இப்னு ஹாத்தமுடைய ஊரில் உள்ள பக்கத்தில் ஊரில் உள்ள இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபத்து சஹாபியாக்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு தீனை பற்றி நிஜமா பிஷாராத்தல் கொடுத்துட்டு வரும்போது இந்த கைதிகளையும் பார்க்குறாங்க. 2வது நாள் இந்த அதி இப்னு ஹாத்தமுடைய சகோதரி முதல் சொன்ன மாதிரி நாயகத்திட்ட அந்த தன்னுடைய விஷயத்தை சொல்கிறாப்புல. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கிற முறையில் அந்த மனுஷன் பேசலை. எனக்கு என்ன குடும்பம் ஒத்தரையும் இல்லை, அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டாப்புல, இருந்தது ஒரே ஒரு உறவு அண்ணன் தான், சகோதரன், ஏன்னா பிரதர்
அந்த ஆளும் ஒரு ஷாமுக்கு போயிட்டாப்புல என்னை குடும்பத்தோட சேர்க்கறதுக்கு வழி செய்யுங்க நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் அதை கடந்து போன மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிட்டாங்க, எதுவும் ஜவாப் சொல்லலை. 2 நாளா இந்த மனுஷி சொல்றாப்புல நாயகம் அதுக்கு எந்த ஜவாபும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ரொம்ப வரி பண்ணி முதல் நாள் கொஞ்சம் கவலை இருந்துச்சு. 2வது நாளும் சொல்லி நாயகம் ஒரு ஜவாபு சொல்லணும்னு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. 3வது நாளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களையும் கைதியார்கள் 2 பேரையும் நிஜமாக காண வர்றாங்க. 3வது நாள் வரும்போது இந்த மனுஷி எதுவும் சொல்லாம கவலையா உட்கார்ந்துருக்கு. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லா அஹ்வாலாத்து முகத்தஸாவும் எல்லா கைபியாத்து முகத்தஸாவும் யாருக்கு தெரியும்? வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அஃபாத அலைனா பரக்காத் மின் ஆமீன். அவர்களை விட தெரிஞ்சவங்க யாரு? அப்ப ஏதும் சொல்லாம இந்த மனுஷன் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது எஜமான் அலி நாயகம் சொன்னாங்க, இன்னும் 2 நாளா அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட உன்னுடைய விண்ணப்பத்தை உன்னுடைய முராதை சொன்னியே, இன்னைக்கு நாயகம் வராங்க எதுவும் சொல்லாமல் இருக்கிறியே, இன்னைக்கு சொல்லுன்னு சொல்லி அலி நாயகம் சொன்னாங்க. அந்த மனுஷன் 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய அந்த முராதை சொல்றாங்க. கேட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு எனக்கு ஜவாபு நாயகம் திருவிழமானாங்க, உன்னை கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும் அல்லவா, அதுக்கு பொறுப்பான ஆள் வேணும்ல. அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய காருண்யம் மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புத ராஜாங்கம் அருமநாயக திருமேனி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜாங்கம் மாஷா அல்லாஹ். என்ன 2 நாளா ஏன் ஜவாபு சொல்லலைஜமா, உன்னை கொண்டு போய் ஷாம்ல சிரியால சேர்க்கிற அளவுக்கு மதீனா முனவ்வரால இருந்து உன்னை ஒரு தனியா ஒரு பொம்பளை என்ன கொண்டு போய் உன்னை அண்ணன்ட்ட சகோதரன்ட்ட சேர்க்கிற அளவுக்கு பொறுப்பான ஆள் வேணும்ல. ஏன்னா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு இருந்த கவலை என்ன அப்படி என்ன இருந்த இடத்துலயே என்ன பறந்து போயிடுச்சு. தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் மீது இவ்வளவு பெரிய தாராளமான அன்பையும் கிருபையும் அருளையும் பொழியக்கூடிய இவர்கள் நிச்சயமாக என்ன ஒரு சாதாரண மனிதர் அல்ல மாஷா அல்லாஹ். இவர்கள் மனித தோற்றத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர என்ன வேறு எதுவும் இல்லைங்கிறத அந்த அதீபுன் ஹாத்தமுடைய சகோதரி புரிஞ்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் சுக்கூனா இருந்தாப்புல மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காஃபிலா ஷாமுக்கு போகக்கூடிய ஒரு காஃபிலா நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பும் பிரியமும் பாசமும் கொண்ட ஒரு சஹாபத்துடைய ஒரு வியாபார குழு தளவாடம் என்ன ஷாமுக்கு போகுது. அந்த சஹாபத்துட்ட மாஷா அல்லாஹ் இந்த பெண்ணை அமானத்தை ஒப்படைச்சி இந்த பெண்ணுடைய சகோதரர் அதீபுன் ஹாத்தம் ஷாம் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க ஒப்படைக்கிறது உங்க பேர்ல பொறுப்பு நாயகம் வாதா செஞ்சு அந்த பெண்ணுக்கு என்ன ஏராளமான பொன்னும் பொருளும் அன்பளிப்புகள் பிரசன்டேஷன் நிறைய தாராளமா கொடுத்து கண்மணி நாயகம் அந்த மனுஷன் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் கொடுத்து மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க நாயகம். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ராஜாங்கம் எப்படி இருக்குது மாஷா அல்லாஹ். தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன அந்த ஆளு மேலேயே நாயகம் காட்டக்கூடிய அலாதியான அன்பும் கிருபையும் பொறுப்பும் எவ்வளோ கேரிங் மாஷா அல்லாஹ். தன்னுடைய மில்கியத்தில் கட்டுப்பட்ட ஒரு ஹல்கு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மஹ்லூகாத்துல அல்லாஹ்வுடைய தஹ்லீகாத் அத்தனைக்கு மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்தனத்தை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன கொடுத்து வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஒரு பெண் மீது நாயகம் அவர்கள் காட்டக்கூடிய தாராளமான அன்பும் கிருபையும் முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஷஹாதத்து சொல்லாத ஒரு பெண் மீது இவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் அருளையும் பொழியறாங்கன்னு சொன்னா
நாம மாஷா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நம் மீது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பையும் கருணையும் கிருபையும் நாயகம் நம் மீது கொடுத்து கொண்டே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். நாம எதையோ பத்தி திங்க் பண்றோம், நம் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய காருண்யத்தை பத்தி நம்ம என்ன செய்யறது இல்ல, திங்க் பண்றது இல்ல. எது நம்ம திங்க் பண்றோம், எது நம்ம என்ன செய்யறோம், ஃபிக்ர் செய்யறோம். நம்முடைய அஃப்காராத்துல என்ன ஏதேதோ இருக்குது, நம் மீது எது நடந்துகிட்டு இருக்குதோ ஹர் வக்த் ஹர் சாத், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு சாத்தும், இந்த இந்த நேரம் கூட இன்கிதா இல்லாம டிஸ்கனெக்ட் இல்லாம மாஷா அல்லாஹ் என்ன முஸ்தஃபியத்தான் ஹதரத்துல் கரீம்ல இருந்து நம் மீது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பாரிஷ் நாஸிலாகிட்டே இருக்குது மாஷா அல்லாஹ். வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய பாரிஷ்ல ரஹ்மத்துடைய மழையில மாசலாமே நனைந்துகிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஆஃபாக்கும் அன்ஃபுஸும் நம்முடைய லாஹிரும் பாத்தினும் நம்முடைய அந்தரங்கும் வெளிரங்கமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் மாஷாஅல்லாஹ் சதாவும் மூழ்கி மாஷாஅல்லாஹ் என்ன ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருக்குது மாஷாஅல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் கண்மணி நாயகம் நம் மீது காட்டக்கூடிய ரஹ்மத் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் சதாவும் நடந்து கொண்டே இருக்குது என்பதை நாம எப்போ உணர்ந்துக்கிறோமோ அந்த நிமிஷமே நமக்கு எல்லா விதமான ஹுஸ்னையும் ஹம்மையும் கம்மையும் அல்லாஹ் நம்ம விட்டு தூராக்கிடுவாங்க. நம் மீது மாஷா அல்லாஹ் இருலோகத்தில் கவலையும் அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஏற்றுக்கொள்ளாத ரசூல்லா முன்னாடி வந்து இருந்து நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை பார்த்து பேசக்கூடிய அந்த பெண் என்ன ஷஹாதத்து சொல்லல. ஆனா நாயகம் அவர்கள் என்ன பொறுப்பான முறையில் ஷாமுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க மாஷா அல்லாஹ். என்னைக்கு அந்த காஃபிலா வரும் எதுமானது தெரியும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சு வைக்கல. வமா ஹுவ அலல் கைபி பிதனீன் குர்ஆன் சொல்லு. நம்முடைய ரசூல் என்ன மறைவான விஷயங்களை அறிவிக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, கஞ்சூசா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜாத்தியா அறிஞ்சவன், அல்லாஹ் தானே அறிந்தவன். அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாயியா அறிஞ்சவங்க மாஷா. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஒரு விஷயமா கைபு கிடையாது. வமா ஹுவ அலல் கைபி பிதனீன் குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். கைபு அறிவிக்கிறதுல நம்ம ஹபீப் என்ன செய்ய மாட்டாங்க, கஞ்சூசா இருக்க மாட்டாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னடுத்த 2 நாளா விண்ணப்பம் பெட்டிஷன் போடுற அந்த மனுஷிக்கு என்ன பெண்ணுக்கு நாயகம் சுபூத்தா இருக்கிறாங்க. காரணம் என்ன, சுல்தான் ஆலமீன் துய் சுல்தான் ஆலம் யா முஹம்மத் மௌலானா ஃபானிஃபி ரசூல் சையத் அப்துல் ரஹ்மான் நூருத்தீன் அல் ஹுசைனி ஜாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷாஅல்லா என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல முவாஜஹத்துல் அலி இருந்து மாஷாஅல்லா சொல்றாங்க, துய் சுல்தான் ஆலம் யா முஹம்மத், ஓ சர்வ போலும் போல்சிக்குரிய நாயகரே, ஆலங்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலே, துய் சுல்தான் ஆலம் யா முஹம்மத், ஜரூவே ருத்பே சூயி மன் நஸர் குன் மாஷாஅல்லா. தங்களுடைய காருண்யமான கிருபா கடாட்சியை தெய்வீக வைத்த கண்களால மாஷாஅல்லா லேசா இப்படி பார்த்தா போதும். ஜரூவே ருத்பி மன் நஸர் குன் மாஷாஅல்லா, ஜரூவே லுத்பே சூயி மன் நஸர் குன் மாஷாஅல்லா. இந்த நேரம் தங்கள் ஐனேனி ஷரீஃபைனால மாஷாஅல்லா கான் என்ன ஒரு நோக்கு ஒரு நதரத்து ரஹ்மா போட்டா போது நான் எங்கே போயிடுவோம் மாஷாஅல்லா. ஜரூவே लुत्फ़ सुबह मन नजर कुन माशाअल्लाह, तो ये सुल्तान आलम या मोहम्मद अब रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम माशाअल्लाह என்ன செய்றாங்க, கூட பிறந்த சகோதரன் விட்டுட்டு ஓடிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷாஅல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மீது மட்டுமல்ல நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் கியாமத் நாள் வரை நம்முடைய நஸ்ல் மீது நம்முடைய அவுலாதுகள் மீது மாஷாஅல்லாஹ்
நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய கருணை, கிருபை, காருண்யம், அன்பு, அருள் என்ன யாராலும் காட்ட முடியாது. மாஷா அல்லாஹ். துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது காட்டக்கூடிய அந்த ரஹ்மத் மாஷா அல்லாஹ் யாராலும் காட்ட முடியாது. யாராலும் காட்ட முடியாத அன்பையும், யாரால் காட்ட முடியாத பாசத்தையும், யாரும் தர முடியாத பிரியத்தையும், யாரும் நமக்கு என்ன கொடுக்க முடியாத அன்பையும், கருணையும், காருண்யத்தையும் தாராளமாக தரக்கூடியவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிலால என்ன செய்யறாங்க? அமானத்தை ஒப்படைச்சு மாஷால அனுப்பி வைக்கிறாங்க. அமானத்தை ஒப்படைச்சு எஜமா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன காபிலா ஆட்களோட சஹாபத்தோட போய் ஷாமில் இறங்குனுச்சு. ஷாமில் இறங்கின உடனே முதல் என்ன வேலை செய்யும்? மனித ஹேபிட் என்ன செய்யும்? அடனா எப்படி அவனை இவனு சொல்லி என்ன நீ ஒரு மனுஷனாடா, நீனும் உன்னோட குடும்பமும் தப்பி என்ன இங்க வந்து என்ன அந்த கதையா விட்டு வந்துங்களாடா பாவி. ஆனா என்ன நீ என்ன உதறி விட்டுட்டு வந்த, கைவிட்டுட்டு வந்த என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஷஹாதத்து சொல்லாத நிலையில, நான் அவங்களோட தீனை ஏற்றுக்கொள்ளாத நிலையில என் மீது காட்டிய அன்புக்கு, அருளுக்கு, கிருபைக்கு, கருணைக்கு, காரணத்துக்குன்னா அளவே கிடையாது மாஸ்டர், அளவே கிடையாதுன்னு முதல்ல சகோதரனை, அண்ணனை என்ன பிரதரை திட்டி அந்த கோபத்தை எல்லாம் தணிச்சிட்டு அது பிறகு கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காருண்யத்தையும் மகா கௌரவத்தையும் பற்றி பின்னா பயான் செய்ய ஆரம்பிச்சாங்க மாஸ்டர், பயான் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த அதீ இப்னு ஹாத்தம் பார்த்தாப்புல, அப்படியா அப்ப நிச்சயம் அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதரா இருக்க முடியாது. ஹாத்தமு நபி தான், ஆனா என்ன சாதாரண மனிதர் அல்ல. ஹாத்தமு நபினா எந்த ஹாத்தமு நபி? ஜீசஸ் கிறிஸ்ட், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசுபன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஹாத்தமு நபியை பற்றி பிஷாரத் கொடுத்தாங்களோ, இன்சீல்ல வந்த அந்த ஹாத்தமு நபி இவர்கள் தான்ங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஹக்கு தஸ்தீக் தஹகீக். அப்ப நாம போய் பார்க்கணும் அவங்களன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ். என்ன அதாவது சஹாபத்து தாவத் செய்ய வர முன்னாடி ஊரை விட்டு ஓடி ஷாமுக்கு நாடு கடந்து போன அந்த அதீ இப்னு ஹாத்தம் என்ன செய்யறாப்புல, தன்னுடைய சஹாக்களை கூட்டிக்கிட்டு மதீனா முனவ்வராக்கு வர்றாப்புல. மதீனா முனவ்வராக்கு வர்றாப்புல வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன ஒரு கண்மணி நாயகத்துடைய தர்பார் சரி வாசல்ல நிக்கிற நாயகத்துடைய முபாரக்கான ஒரு ஹிமார் ஷரீஃப், நாயகத்துடைய வாகனங்களோட ஹிமார் ஷரீஃப் காலடி தூசி கூட அவர் பெறமாட்டாரு. இருந்தாலும் என்ன பெரிய ரொம்ப பில்டப் போட்டுக்கிட்டு ஆளு பந்தா காட்டிட்டு அண்ட சராசாரத்தையும் அருளாட்டு செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நாயகம் பார்த்தவங்க. அதனால என்ன இது மாதிரி ஒரு பெருசா இது பண்ணிக்கல. அதீ இப்னு ஹாத்தம் மதீனா முனவ்வரா வந்துட்டாப்புல. முதல் நாள் பார்த்தாரு அந்த ஆளு நாயகத்திட்ட தன்னுடைய ஊரை பத்தி என்னமோ பெரிய அலெக்சாண்டர் மாதிரி என்ன சுல்தான் இஸ்கந்தர் துல்கர்னைன் மாதிரி என்ன புருடாலாம் விட்டாப்புல. எதுமா எல்லாத்தையும் சரி கேட்டுக்கிட்டாங்க. ஒன்றும் அதுக்கு ரத்து செஞ்சு நாயகம் பேசுறது. ரெண்டாவது நாள் ஆச்சு. மூணாவது நாள் மாஷா அல்லாஹ் அந்த மனுஷன் 2 நாளாக வந்து நாயகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறாப்புல. 3ஆவது நாள் ரொம்ப நேரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன அந்த மனிதர்கிட்ட ஏது நாயகம் ஒரு தாவத்து செய்யல, எந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தையபா பத்தியோ ஈசா நபி பிஷார் எதுவும் பேசல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாளா அந்த ஆளு தான் பேசுறாப்புல. நாயகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கூட கொஞ்சம் சூடு, என்ன வந்தவன் எஜமான்ற திருவாயாரம் இந்த ஆளே பேசிருக்கிறான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் 3ஆவது நாள் அந்த ஒரு முடிவு வந்துட்டாப்புல. நிச்சயமா இவங்க என்ன
நாம இவ்வளவு தூரம் சொல்றோம். இப்படி ஒரு பொறுமையின் பிறப்பிடத்தை, பொறுமை எல்லாருக்கும் இருக்கலாம். இது பொறுமையே இங்கிருந்து தான் பிறந்து உலகத்துக்கு போற மாதிரி தெரியுது மாஷாஅல்லா. இப்படி ஒரு மிகப்பெரிய பொறுமையாளரை, ஒரு பெரிய கருணையாளரை, காருண்ய தயாளரை என்ன எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த 3 நாள்ல எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உதவி கேட்குறாங்க. நாயகத்துட்டு வந்து எத்தனையோ பேர் அல்லுப்பானும் ஆணும் பெண்ணும் வந்து சாப்பாடு இல்லைன்னு வர்றவங்க இருக்கிறாங்க, வாகனம் இல்லைன்னு வர்றாப்புல. யார சொல்லா எனக்கு வாகனிக்கிறதுக்கு என்ற வாகனம் இல்லைன்னு எதுவுமே மாசாலா உடனே ஒட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. சாப்பாடு இல்லைங்கிற ஆளுக்கு மாசாலா சாப்பாடு கொடுத்து, யார் என்ன கேட்டாலும் மாசாலா என்ன இல்லைங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. இல்லைங்கிற பேச்சு அங்க இடம் இல்லை. புரியுச்சா? அதுதான் மாசாலா என்ன அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வருஷம் கண்மணி நாயகத்தோடையும் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல தான் ஹித்மத் ஷரீஃபுக்கு இருக்கும்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் பற்றி பயான் செய்வாப்புல. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, மாஷா அல்லாஹ், மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யகூல லஹு லா, நான் என் காதால கேட்டதில்லை அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஏதேனும் கேட்கப்பட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லி என் காதால கேட்டதே இல்லை மாஷா அல்லாஹ் 10 வருஷத்துல. லான் என்ன நாயகம் சொன்னதே இல்லை. லான்னு சொல்றதா இருந்தா அவங்க ஒரு இடத்துல தான் சொல்லுவாங்க. தஷஹுதுல என்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு அப்ப லா சொல்லுவாங்க. இதை தவிர என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹதல் கரீமா நானே வக்கால் எப்படி வராங்க? வானம் பூமி அனைத்து யாருக்கு சொந்தமானதோ, லில்லாஹி மாஃபி சமாவாதி வமா ஃபில் அர்ல், வான பூமி எல்லாம் யாருக்கு சொந்தமானதோ, வானத்திலும் பூமியில் உள்ளவையெல்லாம் யாருக்கு சொந்தமானதோ அந்த ரப்புல் ஆலமீன் என்ன அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆலங்களுக்கெல்லாம் மலிக்கா ஆக்கியிருக்கும் போது மாஷா அல்லாஹ், சுல்தானா ஆக்கியிருக்கும் போது, ஷஹன்ஷா ஆக்கியிருக்கும் போது மாஷா அல்லாஹ், ஷஹன்ஷா ஆஸமா ஆக்கியிருக்கும் போது மாஷா அல்லாஹ், எப்படி இல்லைன்னு வர மாஷா அல்லாஹ். பூலோகத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார்கள் தேவையை மட்டும் பூர்த்தியாக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானலோகத்தில் உள்ள மலக்குகள் தேவையும் பூர்த்தியாக்கின அநேக சம்பவங்கள் உண்டு மாஷா அல்லாஹ். இது வானலோகத்தில் உள்ள மலக்குகள் தேவையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியாக்கின ஏராளமான தாராளமான சம்பவங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் உண்டு மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அதி இப்னு ஹாத்தம் பார்த்தாப்புல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத ராஜாங்கத்தில் என்ன தான் ஒரு அடிமையாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குலாமாக மௌலாவாக இருந்தால் அது தனக்கு இருலோகத்திலும் மிகப்பெரிய சாதத் என்பதை உணர்ந்த அதி இப்னு ஹாத்தம் மாஷா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத ராஜாங்கம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அற்புத ராஜாங்கம் மாஷா அல்லாஹ். ஆலமெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அற்புத ராஜாங்கத்துடைய விசேஷ தன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. அதை எப்போ ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்றாரோ அப்ப அவர் மாஷா அல்லாஹ் என்ன மூமின்கிற ஸ்டேஜுக்கு வர்றார். ஒரு மூமின் எப்போ தெரிஞ்சுக்கிறாரோ அப்ப அவர் மாஷா அல்லாஹ் முத்தகிங்கிற மர்த்தபாக்கு வர்றாரு மாஷா அல்லாஹ். ஒரு முத்தகி எப்போ தெரிஞ்சுக்கிறாரோ அவர் அப்ப மாஷா அல்லாஹ் முஹ்சின்கிற மர்த்தபாக்கு வர்றாரு, இஹ்சானுடையவர் ஆகிறாரு மாஷா அல்லாஹ். ஒரு முஹ்சின் எப்போ தெரிஞ்சுக்கிறாரோ அவர் முகர்ரப் ஆகிறாரு மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அவருடைய மாபெரும் தௌஃபீக்கா நம்ம வாயால சொல்ல வச்சு நம்முடைய கல்புக்கு அல்லாஹ் கலிமா தைபா கொண்டு வந்து என்ன அல்லாஹ் சேர்த்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அல்லாஹ்வின் ரசூலின் அற்புத ராஜாங்கத்தை நாம் அறியக்கூடிய தௌஃபீக்கா அல்லாஹ் நம்ம கொடுக்குவான் மாஷா அல்லாஹ்.
தௌஃபீக அல்லாஹ் நம்ம கொடுக்குவான். மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அது சாதாரண விஷயம் அல்ல. நாயகமே மாஷா அல்லாஹ் என்ன யாரோ ஒரு சஹாபியை பார்த்து சொல்லல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வத்திலும் ஜல்வத்திலும் சதாவும் ரசூலுல்லாஹ்வுடைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமான் பிஷாரத் யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகத்தி யா அபூபக்கர். வேற யார்கிட்டயும் சொல்லியிருந்தா என்ன சரி, அந்த சஹாபி புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாரு, நாயகத்தோட ரொம்ப சுகபத்து இல்லாம இருந்தா, அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க மசாலா என்ன சஹாபாக்கள்ல அவர்களை விட அக்ஸரான சுஹபத்துடைய மர்த்தபால என்ன சுஹபத்துடைய முறையில சித்திக் நாயகத்தை விட ரொம்ப டீப் க்ளோஸ்னஸ் சொல்லாலும் வேற யாரும் இல்லை. காரணம் என்ன? சித்திக் நாயகத்துடைய சுஹபத்தை ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல அத ஃபக்ர் பேசுறான். இது யகூலு லிசாஹிபிஹி மசாலா அல்லாஹ், இது யகூலு லிசாஹிபிஹி. புரிஞ்சா? சித்திக் நாயகத்துடைய சஹாபியத்துடைய ஃபக்ர் பெருமை மாஷா அல்லாஹ் குர்ஆன் பேசிட்டு இருக்குது. அப்படி உள்ள அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப ரசூலை பார்த்து மாஷா அல்லாஹ் நாயகம் பிஷாரத் செய்றாங்க. லிசான் ஹக்கல் கலிமான் யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகத்தி லா யாரிஃபுனி ஹகீகத்தி. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் நூரைனி ஷரீஃபைனான என்னோட வாலிதைன் கரீமைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வாஃபாது அலைஹில் பரக்காத்து மின்ஹுமா கஹரத். அதிகமா மாஷா அல்லாஹ் இந்த ஃபகீருக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அதிகமான நசீஹத் தல்கீன் இர்ஷாதாத் மாஷா அல்லாஹ் என்ன தர்பார முஸ்தஃபியத்தோடைய அதிகம ஷானை பற்றி தான் அதிகமான நசீஹத்தும் இர்ஷாதாத்தும் ஃபர்முதாத் கொடுப்பாங்க ஜமாஅப்பான மாஷா அல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து சொல்றாங்க. விளங்குச்சா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அல்லாஹ்வின் ரசூலுடைய அற்புத ராஜாங்கத்தை பத்தி என்ன நாம அறியக்கூடிய தௌஃபீக் உண்டாகுதுன்னா நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிமா இருக்க நம்மள அல்லாஹ் மூமினா ஆக்குறான். மூமினா இருந்தா அல்லாஹ் முத்தகியா ஆக்குறான். முத்தகியா இருந்தா நம்மள அல்லாஹ் முஹ்சினா ஆக்குறான். நான் முஹ்சினா இருந்தா அல்லாஹ் நம்ம முகர்ரபா ஆக்குறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மள முகர்ரபா ஆக்குறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல முகர்ரபீன்கள் யாரு? முக்லஸீன்கள். முகர்ரபீன்கள் யாரு? முக்லஸீன்கள். மாஷா அல்லாஹ். முக்லஸீன்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஃபக்ர் கொடுக்கறான். இப்லீஸை பார்த்து அல்லாஹ் பேசுறான். இன்ன இபாதி, யார் பார்த்து? இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சவால் விடுறான். அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானா. டே இப்லீஸ், என் அடியார்கள் எல்லார்கிட்டையும் போய் உன் வேலையை காட்டுவேன். என்னுடைய இந்த சொந்த அடியார்கள்ட்ட, யார்கிட்ட? முகர்ரபீன்கள்ட்ட. அல்லாஹ் மஜ்ஜல் நஸீபனா. ஆமீன் ஆமீன். இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானா. உன்னுடைய உன்னை போலுள்ள எவருடைய சல்தனத்து என்ன? இவர்கள்ட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகுது, எல்லாம் ஜீரோ ஆகிடும். உன்னோட வேலை போறாங்க. இதை அக்செப்டட் பண்ணி இப்லீஸ் அல்லாஹ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். யா அல்லாஹ், உன்னுடைய முக்லஸான முகர்ரபான உன் இபாதர்கள், உன் நல்லடியார்கள்ட்ட என்னால ஒன்றும் நெருங்க முடியாது அல்லாஹ்ங்கிற மாதிரி. யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ்வின் ரசூலின் அற்புத ராஜாங்கத்தை அறிந்துணர்ந்து தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலில் அழிந்தவர்கள். அஜ்ருல் கைமான் அல்லாஹ் அல் ஜலால் ஆமீன். அந்த மகத்தான பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துனியாவில் ஆখিরাத்திலும் ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஆமீன். ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه.